Hello friends, welcome to our channel Omai Thagaval. இங்க நவம்பர் டிசம்பர் ஆரம்பிச்சிருச்சுனாலே இங்க யூஎஸ்ல வந்து ஃபுல்லாவே வந்து ஷாப்பிங் மோட் ஆரம்பிச்சிருங்க. கம்ப்ளீட்டா ஹாலிடே சீசன் ஷாப்பிங் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எக்கச்சக்கமான டீல்ஸ் வேற போயிட்டு இருக்கு. இப்போ தேங்க்ஸ் கிவிங், பிளாக் ஃப்ரைடே எல்லாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ எக்கச்சக்கமான டீல்ஸ் இருக்கு. நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து ஆன்லைன்லயும் வாங்கியிருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி என்னதான் நம்ம ஆன்லைன்ல ஷாப் பண்ணாலும் இன்ஸ்டோர்ல போய் வாங்குற ஒரு ஃபீலே தனி தானே. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு ஹாலிடே சீசன் ஷாப்பிங்க்கு நம்ம கிளம்பிட்டே இருக்கோம். வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. லைக் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் தான். அதனால் காலையிலேருந்தே ரொம்ப லேசியாக போச்சு நமக்கும். ப்ளஸ் நானும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவுமே வந்து குக்கும் பண்ணலை. அதனால் ஷாப்பிங்லாம் போகிறதுக்கு முன்னாடி போய் தெம்பா வந்து ஏதாவது லஞ்சே வந்து ப்ராப்பராக சாப்பிட்டுட்டே வந்து ஷாப் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நேராக இங்கே இருக்க சங்கமம் அப்படின்ற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரிவ்யூஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாகவே வந்து நம்மளும் வந்து போய் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தது தான். பட் இன்றைக்கி தான் ஃபைனலாக நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே வந்திருக்கு. ஸோ உள்ளே வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலி நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலீங்க. ஆம்பியன்ஸ்லாம் வந்து வேற லெவலில் சூப்பராக இருக்குது. நம்ம வெளியில் கார்லாம் பார்க் பண்ணிட்டு வர கேப்லாம் ஆத்விக் முன்னாடியே உள்ளே வந்து இடம் பிடிச்சி வச்சுட்டான். இங்கே போத் ரைஸ் வெரைட்டிஸ் அப்புறம் தோசை வெரைட்டிஸ் கூட இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்விக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் தோசை தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது இங்கே எப்படின்னா வந்து சாக்லேட் ஆர் நியூட்டலா எப்பயுமே வந்து மோஸ்ட்லி தோசாவில் வந்து அவங்களே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே எப்படின்னா ஒரு சாக்லேட் சாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளே அந்த தோசை மேலே அப்படியே வந்து ஊற்றி சாப்பிட்லாம். ஆத்விக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு இது. இப்போ இங்கே ஒரு நல்ல ஒரு வின்டர் டைம் அப்படிங்கிறனால சரி சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மேட்சூ சூப் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஆப்பிடைசர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் ஃபிஷ் ஃப்ரை தான், மலபார் ஃபிஷ் ஃப்ரை அப்படின்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து வாழை இலையில் கம்ப்ளீட்டாக அந்த மசாலா போட்ட ஃபிஷ்ஷை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி ஒரு சிஸ்லிங் ஹாட் பிளேட்டில் நமக்கு சர்வ் பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து சிக்கன் ஆர் ஃபிஷ் அப்படின்னும் போது ஆதிக்கோட சாய்ஸ் வந்து ஃபிஷ், அதாவது அவனுக்கு சீ ஃபுட் தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவனுக்காகவே தான் இது வாங்கினது. அவனுக்குமே இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. அந்த மசாலா எல்லாமே ஃபிஷ்ஷில் இறங்கி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சிஸ்லிங் ஹாட் பிளேட்ல வந்து நமக்கு தந்தூரி சிக்கன் தாங்க சர்வ் பண்ணியிருக்காங்க. பேசிக்லி இப்போ குளிர்காலம் இல்லையா, அதனால எல்லாமே வந்து நமக்கு சூடாக பார்த்தாலே வந்து அவ்வளோ யம்மியாக இருக்குது. டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா தான். ப்ளஸ் வந்து மட்டன் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஜீரா சம்பா ரைஸ் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. பேசிக்லி இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா லைக் எல்லா விதமான சவுத் இண்டியன் ஃபுட் வந்து நமக்கு ரொம்ப நல்லாவே கிடைக்குது. உண்மையை சொல்லணும்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். பெருசாக எந்த வித எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தோம். பட் இங்கே ஒரு ப்ராப்பர் சவுத் இண்டியன் ஃபுட் எல்லாமே சாப்பிட லைக் எங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிஜமா ஏதோ இந்தியா வந்த ஃபீல் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஆத்விக்லேருந்து எல்லாருமே என் ஹஸ்பண்ட் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபேமிலி செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக நமக்கு அலி எக்ஸ்பிரஸ்லேருந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பேக்கேஜ் தாங்க வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி இப்போ குயிக்காக பார்த்துடலாம். இன்னைக்கு மோஸ்ட்லி நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க எனக்காக வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஜுவல்லரி ஐட்டம்ஸும் இருக்குது. இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் வந்து நான் க்ரீன் கலரில் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். பட் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பேட்டர்ன் ஆஃப் ட்ரெஸ் வந்து உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்லையும் வச்சுருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது புதுசாக ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் வாங்கும் போது சைஸ் இஷ்யூஸ்லாம் வராதா, நமக்கு கரெக்டாக ஃபிட்டிங் இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ இவங்களோட சைட்டில் போய் பார்க்கும்போது சைஸ் கைடு அப்படின்ட்டே தனியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பாடியோட மெஷர்மெண்ட்டை நம்ம கரெக்டாக எடுத்து நம்ம அதுக்கு தகுந்த சைஸை வந்து சூஸ் பண்ணோன்னாலே நமக்கு ஃபிட்டும் வந்து கரெக்டாக வந்துடுது. நானுமே அப்படி தான் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த அலி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இவங்க வந்து ஒரு குளோபல் மார்க்கெட் பிளேஸுங்க. லைக் இவங்க கிட்ட எல்லா விதமான கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜுவல்லரி, வாட்சஸ், ஆக்சசரிஸ், லக்கேஜ், விமென் கிளாத்திங், பியூட்டி, ஹெல்த், ஃபர்னிச்சர், டாய்ஸ், கேம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பெட் சப்ளைஸ்னு சொல்லிட்டே போகலாம். இது வந்து ஒரு பிரைட் ரெட் கலர்ல இருக்க ஒரு ஃப்ராக் தாங்க. மெட்டீரியல் வந்து செம்ம திக்கா இருக்கு. லைக் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாலாம் இருக்காது வியர் பண்ணும்போது. அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்லாம் வந்து பஃப் ஸ்லீவ்ஸ் மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஃபினிஷிங்கும் வந்து அவ்வளோ பக்காவா இருக்கு. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நமக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல தாங்க வந்துச்சு. பிளஸ் இவங்க கிட்ட வந்து ஃப்ரீ ரிட்டர்ன் பாலிசியும் இருக்கு.
நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பேஸ்டல் ப்ளூ கலரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ராக் தாங்க. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது வந்து ஒன் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு சென்டரில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து எலாஸ்டிக் கொடுக்குறனால நம்ம வந்து ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸல் அப்படின்ட்டு எந்த சைஸாக இருந்தாலுமே இந்த ஒரே சைஸ் ட்ரெஸ் வாங்கினாலே ஃபிட் ஆயிரும். இந்த அலி எக்ஸ்பிரஸ் வந்து நீங்கள் வெப்சைட்லேயும் போய் ஷாப் பண்ணலாம், இல்லைனா ஆப் டவுன்லோட் பண்ணியும் ஷாப் பண்ணலாம். இவங்களோட சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், thousands and thousands ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து வேரியஸ் கேட்டகரிஸில் வச்சுருக்காங்க. ப்ளஸ் எல்லாமே செம காம்படிட்டிவான ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் நம்மளோட ஸ்பெஷல் கோட் எல்லாமே போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரௌன் அண்ட் ஆரஞ்ச் மிக்ஸில் இருக்க ஒரு கலர் தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளஸ் ஃபிட்டிங்கும் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்குது. முக்கியமாக இவங்களோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் எல்லா சைஸ்க்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக தான் ஒரு ஃபியூ கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். பட் இப்போ போட்டு பார்த்த வாட்டி ஃபிட் அண்ட் லுக் எல்லாமே பக்காவாக இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பிள் கிரீன் கலர்ல இருக்க ஒரு ட்ரெஸ் தாங்க. இதோட டிசைன் அண்ட் லுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எல்லாத்தோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி வந்து இதோட மெட்டீரியல் தான். லைக் உங்களுக்கு ஒரு சில்க் காட்டன் மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து வீடியோல தெரியுதான்னு தெரியலங்க, பட் வந்து நேர்ல வந்து அந்த கிளாத் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லைட் ஷிம்மரி, அதாவது கொஞ்சம் லைட்டா ஷைனிங்காகவும் இருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. அடுத்தது இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் தாங்க. லைக் இயரிங்ஸ், அதுக்கப்புறம் செயின், பிரேஸ்லெட்ஸ், அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன்ஸ் என்கிட்ட இல்லாத மாதிரி இருக்கிறது தான் நான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஜுவல்லரி ஐட்டம்ஸில் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு டிசைன் பிடிச்சிச்சுன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு கோல்ட் ஃபினிஷ், அப்புறம் ரோஸ் கோல்ட் ஃபினிஷ், சில்வர் ஃபினிஷ் அப்படின்ட்டு எல்லா விதமான ஃபினிஷிங்லையுமே வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இவங்களை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். செம்மையாக சூப்பராக வந்து நம்ம லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. இதுக்கப்புறம் ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணுன்னா இந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டால் நல்லாவே தான் இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம வெளியில் வந்ததே வந்து ஒரு சில விஷயங்கள் ஷாப்பிங் பண்ணலான்ட்டு. அதனால் இப்போ நேராக வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு மாலுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே மாலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா நம்மளால் நிறைய வந்து போலீஸ் வந்து பார்க்க முடியுது. பேசிக்லி இந்த காப்ஸ்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டிக்காக தான். இந்த ஹாலிடே சீசன் டைமில் எக்கச்சக்கமான மக்கள் வந்து கூட்டமாக வந்து ஷாப்பிங்க்கு வருவாங்க. ஸோ அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம ரெகுலர் டேஸ், அதாவது வருஷத்தில் மற்ற நாள்லாம் வரும்போது இவ்வளோ கூட்டம்லாம் இருக்கவே இருக்காதுங்க. கார் பார்க்லாம் கூட கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கார் பார்க் எல்லா ஃப்ளோர்ஸ்லையுமே வந்து ஃபுல் தான். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷமாக சுற்றிட்டே இருந்தவங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பார்க்கிங் லாட்டே நமக்கு ஃப்ரீ ஆச்சு. இப்போ ஒரு வழியாக காரை பார்க் பண்ணிவிட்டு மால்குள்ளார வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்த ஊருமே இங்கே தான் இருக்கும் போல், அவ்வளோ கூட்டம். ரெகுலர் டேஸில் இங்கே இருக்க மால்க்கெலாம் வந்தோன்னா இவ்வளோ கூட்டமே இருக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் யூஎஸில் இருக்க மாலில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நவம்பர் டிசம்பர் டைமில் ஹாலிடே டைமில் வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். நான்லாம் சென்னையில் இருந்தபோது இந்த மாதிரி கூட்டத்துலலாம் போய் நிறையாவே ஷாப்பிங்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பீக் டைமில் வந்து ஷாப்பிங் பண்ண பர்சனலாகவே பிடிக்கும். அது வந்து என்னதான் நம்ம ஆன்லைனில் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் இந்த மாதிரி நேரில் கடைக்கு போய் நம்மளே ப்ராடக்ட்ஸ் வந்து பர்சனலாக பார்த்து வாங்குறது வந்து அது ஒரு தனி ஃபீல் தான். இது வந்து மோஸ்ட்லி லைக் நமக்கு தேங்க்ஸ் கிவிங்கில் ஆரம்பித்து கிறிஸ்மஸ் நியூ இயர் முடிகிற வரைக்குமே இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுவும் இந்த மாதிரி டைமில் வந்து டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸும் வந்து எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து நமக்கு நல்லாவும் கிடைக்கும். அதுக்காகவே மக்கள் வந்து ஷாப்பிங் பண்ண வருவாங்க. இது டிசம்பர் ஸ்டார்டிங் தான். பட் ஸ்டில் இந்த ஹோல் மந்த்துமே வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் வரைக்குமே இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையுமே. அதுவும் நிறைய இடத்துல வந்து சாண்டா வந்து உட்காந்துருப்பாரு ட்ரெஸ் பண்ணி. நம்ம வேணும்னா அவர் கூட போய் ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்துக்கலாம். பயங்கரமான ஒரு லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த கூட்டத்துலையும் நடந்து வர செம தண்ணி தாகும். அதனால இந்த கடையில் லெமனேட் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். பட் இங்கே இது என்னடா வந்து கப்பில் வந்து கலர் கலராக அதுவும் மில்க் ஷேக் மாதிரி இருக்கேன்னு பார்த்தா இது ஆக்சுவலாக எல்லாமே வந்து காட்டன் கேண்டீஸ் தான். எக்ஸாக்டாக பஞ்சு மிட்டாய் தான் இது. அவ்வளோ அழகாக வந்து அந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி மேலே வந்து பார்த்தோன்னா செம்ம க்யூட்டாக கிட்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க மாதிரி கார்ட்டூன் ஃபேஸஸ் மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து காட்டன் கேண்டீஸ் தான். ஃபைனலாக மாலில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்மளோட கடைக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஷாப்பிங் ஃபுல்லாகவே வந்து ஜேசி பென்னியில் தாங்க இருக்க போகுது. மோஸ்ட்லி வந்து நம்ம இங்கே இருக்க கோல்ஸ், மேசிஸ் அந்த மாதிரி கடைக்கு போவோம். சரி இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக வந்து ஷாப் பண்ணலாமேன்ட்டு தான் இந்த ஜேசி பென்னி அப்படிங்கிற ஷாப்புக்கு வந்திருக்கோம்.
இது ஒரு ப்ராப்பரான வின்டர் சீசன் அப்படிங்கறனால வின்டர் கலெக்ஷன்ஸ் தாங்க நிறையவே இருக்கும். பாத்தீங்கனாலே தெரியும், நானுமே இப்போ ஒரு ஸ்வெட்டர் தான் போட்டே இருக்கேன். இது வந்து போன தேங்க்ஸ் கிவிங்ல வாங்கினது, இப்போ நான் போட்டிருக்கிறது. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்வெட்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸ்வெட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. லைக் உங்களுக்கு க்ரியூ நெக் ஸ்வெட்டர்ஸ், டர்ட்டில் நெக் ஸ்வெட்டர்ஸ் அப்படின்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த விமென் வந்து இந்த மாதிரி ஹாலிடே சீசனில் அந்த வின்டர் டைமுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுப்போம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா வின்டர்ல மட்டும் குளிர் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி வின்டர்ல பீக் குளிர் இருக்கும். பட் நமக்கு ஸ்ப்ரிங்ல ஆரம்பிச்சு மார்ச் ஏப்ரல் வரைக்குமே வந்து இங்க சியாட்டல் வெதர் வந்து செம கோல்டா தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்வெட்டர்ஸ் தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் நல்லா யூஸ் ஆகும். கஷ்டப்பட்டு இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸில் பார்த்தா பயங்கர ஒரு ஆச்சரியம். என்னென்னா பாதி ட்ரெஸ்ஸஸ் வந்து மேட் இன் ஸ்ரீலங்கா, மேட் இன் பங்களாதேஷ், அதுவும் முக்கியமாக மேட் இன் இந்தியானே போட்டிருக்காங்க. இந்த ஹாலிடே சீசன் ஷாப்பிங்க்கு நான் நிஜமாவே இந்தியா வந்த ஃபீல் மாதிரி தாங்க இருக்குது இதெல்லாம் பார்த்தா. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து வின்டர் கியர்ஸ் தாங்க. லைக் வின்டர் ஹேட், அதுக்கப்புறம் வந்து மிட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்கார்ஃபும் வந்து நம்மக்கிட்ட வீட்டில் இருக்குதான். பட் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ப்ளஸ் வந்து 60% டீலில் வந்து போட்டிருக்காங்க, அதனாலேயே வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஹாலிடே சீசனில் மக்கள் ஏன் இவ்வளோ கூட்டமாக ஷாப்பிங் வராங்க அப்படின்னா இதுதான் அதுதான் அப்படின்ட்டு இல்லைங்க. கடையில் இருக்க மொத்த ப்ராடக்ட்ஸ் மேலேயுமே வந்து ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் போயிட்டுருக்கும். லைக் உங்களுக்கு அப்பேரல்ஸ்லேருந்து ஆரம்பித்து விமென் ஹேண்ட்பேக்கு, பியூட்டி ப்ராடக்ட்ஸு, ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் ஷூஸ், பூட்ஸ், ஈவன் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் கூட உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிச்சிருந்ததுங்க. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக வந்து ப்ரீ பேக்டாகவே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்லி இதெல்லாம் என்ன அப்படின்னா விமென் ஜுவல்லரி தான். காதுக்கு போடுற மாதிரி இயர்ரிங்ஸு, நெக்லஸ்ஸு, செயின் செட்டு, அதுக்கப்புறம் விரலுக்கு போடுற மோதிரம், இது எல்லாமே வந்து அவ்வளோ அழகான டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. பேசிக்லி இதெல்லாம் வாங்கினோன்னா இந்த ஹாலிடே டைமில் நமக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நல்லாவே இருக்கும். ப்ளஸ் இதோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு மேக்ஸிமம் approximately $5 to $7 குள்ளார தான். இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் தாங்க. ஸோ இதுக்குமே வந்து 60% டீல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரஃப்லி ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு $20 வந்து இருக்குது. மேக்ஸிமம் வந்து $100 வரைக்குமே இங்கே ரேஞ்சஸ் அவைலபிளாக இருக்குது. பட் நமக்கு வந்து ஆல்ரெடி பேக்லாம் நிறையா இருக்கனால இந்த சைடு வந்து சும்மா பார்க்க தான் வந்தோம். எதுவும் இந்த டைம் நான் இங்கே வாங்கலை. அடுத்ததான் இது ஃபுல்லாகவே வந்து ஃபுட்வியர் கலெக்ஷன்ஸ் தான். போத் மென், விமென், கிட்ஸ் எல்லாத்துக்குமே வச்சுருக்காங்க. முக்கியமாக விமென்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூட்ஸில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வின்டர் டைமில் பார்க்கலாம். இந்த மாதிரி பூட்ஸ் எல்லாமே வந்து ஆங்கிள் பூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான நியூ கலெக்ஷன்ஸ் தான் இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ளஸ் இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற பூட்ஸ் எல்லாமே வந்து ரைடிங் பூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அந்த காலத்தில் வந்து ஹார்ஸ் ரைடிங் அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணதாக இருக்குமோ என்னமோ தெரியல. ஸோ இதுக்கு பேர் வந்து ரைடிங் பூட்ஸ். பூட்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குங்க. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக பார்க்க வந்தது வந்து ஒரு லோஃபர்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஷூ டைப் தான். ஸோ அது ஒரு மாதிரி ஸ்லிப் ஆன் மாதிரி நமக்கு போடவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு தான் பார்த்துட்ருக்கேன். மோஸ்ட்லி நமக்கு பிடிக்கிற மாதிரி மாடல் வந்து சைஸ் கரெக்டாக அவைலபிலிட்டி இருக்காதுங்க. ஏன்னா இந்த மாதிரி பீக் சீசனல் டைமில் மக்கள் வந்து ஷாப்பிங் பண்ணி தள்ளிடுவாங்க. எப்படி தான் வாங்குறாங்கன்னே தெரியாது. நமக்கு கரெக்டாக சூஸ் பண்ணுற விஷயத்துக்கு தான் வந்து நம்மளோட சைஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் பிடிக்குது, என்ன கலர், சைஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக நோட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் இல்லை மொபைல் ஆப்பில் இதே ஸ்டோரோட வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரியே ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவோம்.
அடுத்ததா இப்போ நம்ம ஜென் செக்ஷன் தாங்க வந்திருக்கோம். எகெயின் இங்கேயுமே மென்ஸ் அப்பேரல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர்ஸ் போயிட்டு தான் இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிடே டைம் மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் த இயரே வந்து ஏதாவது ஒரு பேரில் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு தான் இருப்போம். ப்ளஸ் வந்து நமக்கு ஒன்று வந்து செலக்ட் பண்ணவே கொஞ்சம் டைம் ஆகும் தான். பட் என்னோட ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா போனாங்கன்னா டக்குன்னு வந்து சூஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. 4 சட்டை வாங்கணும்னா குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் 4மே வந்து சூஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. இதெல்லாமே வந்து மொபைல் சார்ஜர்ஸ், மொபைல் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் இயர்பட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து யூனிஃபார்மாக உங்களுக்கு $9.99, அதாவது ரவுண்டாக $10 வந்து கொடுக்குறாங்க. இந்த ஹோல் ஷாப்லேயே வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செக்ஷன் தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பகுதி அப்படின்னு கூட சொல்லுவேன். ஃபுல்லாகவே இந்த மாதம் ஃபுல்லாக இந்த கிறிஸ்மஸ் முடிகிற வரைக்குமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிறிஸ்மஸ் தீம்லேயே வந்து நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. முக்கியமாக விதவிதமான கிறிஸ்மஸ் ட்ரீ ஆகட்டும், அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் மாட்டுவோம் இல்லையா, ஆர்னமெண்ட்ஸ் கூட நிறைய வெரைட்டிஸில் வச்சுருப்பாங்க. சொல்ல போனோம்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆர்னமெண்ட் வந்து புதுசாக வாங்கி இந்த வருஷம் ட்ரீயில் வந்து மாட்டுவோம். ஆக்சுவலாக இன்னும் நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ செட்டப் பண்ணலிங்க. ஸோ இனிமேல் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் தான். இங்கே வந்து ஆதிக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆர்னமெண்ட் வந்து சூஸ் பண்ணி இப்போ வாங்கியிருக்கோம். ஸோ அது ட்ரீ வந்து நம்ம செட் பண்ணும்போது அது என்ன ஆர்னமெண்ட் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஈவன் வந்து டாய் செக்ஷனில் பார்த்தோன்னா டாய்ஸ்க்கு கூட நல்ல டீல்ஸ் போட்டிருப்பாங்க. லைக் 60 to 70% ஆஃபில். ஸோ ஆதிக்கு அதனால தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு போர்ட் கேம் தான் இப்போ வாங்கியிருக்கான். இது எல்லாமே பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த டின் பாக்ஸஸ் எல்லாமே பேசிக்லி இது எல்லாமே வந்து ப்ரீமியம் குக்கீஸ் தான். லைக் சுகர் குக்கீஸ், பட்டர் குக்கீஸ் அந்த மாதிரி. மோஸ்ட்லி இந்த கிறிஸ்மஸ் ஹோல் மந்த்துமே வந்து இங்கே இருக்க மக்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் மாற்றி போகும்போது கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா கேண்டி பாக்ஸஸ்ஸு, சாக்லேட் பாக்ஸஸ், இந்த மாதிரி குக்கி டின்ஸு இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு ரேப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பும் வந்து செட்டாகவே வச்சுருக்காங்க பக்கத்துலேயே. இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் தாங்க. உங்களுக்கு கிச்சனில் குக்வேர் செட்ஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் கிச்சன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ட்டு எகெயின் எல்லாத்துலேயுமே வந்து சேல் அப்படின்ட்டு எங்கே திரும்பினாலும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து என்ன டீல்ஸ் போயிட்டு இருக்குன்னா எல்லாமே வந்து பெட்டிங் செட்டு தாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கம்ஃபர்டர்ஸ்லேருந்து பில்லோ கவர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் செட்டாக வரும். உங்களுக்கு குவீன் சைஸ், கிங் சைஸ் அந்த மாதிரி எந்த சைஸாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி கம்ஃபர்டர் செட்ஸுமே வந்து இங்கே ஆக்சுவலி ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருக்கும். இந்த மாதிரி பெட்டிங் செட்ஸ்லாம் மாற்றணும் அப்படின்னா கூட அதுவுமே இந்த மாதிரி ஹாலிடே சீசனில் நம்ம வாங்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல சேவிங்ஸ் இருக்கும். இந்த இவ்வளோ சேலும் போட்டிருக்காங்களே, இதெல்லாம் நிஜமான சேலா அப்படின்ட்டு கூட தோணலாம். இங்கே அவங்களே வந்து ரெகுலர் பிரைஸ் என்ன பிளஸ் வந்து சேல் பிரைஸ் அப்படின்ட்டு ரெண்டுமே கம்பேர் பண்ணியே போட்டிருப்பாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜஸ்க்கு கூட வந்து லைக் அமெரிக்கன் டூரிஸ்டர் அந்த மாதிரி பிராண்டுக்கே வந்து நல்ல சேல் போயிட்டு இருக்கு. நமக்கு ஆக்சுவலி வேணாம், பட் தேவையானவங்களுக்கு வந்து இதெல்லாம் நல்ல டீல்ஸ் தான். அவ்வளோதாங்க, இந்த ஹாலிடே சீசனுக்கு நம்ம இன்ஸ்டோர் வந்து ஒரு செம்மையான ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீட்டுக்கு போக வேண்டியது தான். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.